ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா பல்லாவர சந்தைக்கு. இந்த பல்லாவர சந்தை வந்து பார்த்திங்கன்னா 1800 வருஷத்தில் உருவாக்கியிருக்காங்க. இது ஃபுல்லாக நவாப்ஸால் உருவாக்கப்பட்டது தான். அவங்களோட ட்ரெடிஷன் படி ஃப்ரைடே தான் வந்துட்டு மோஸ்ட்லி ப்ரேயர்ஸு, அதுக்கப்புறம் இந்த மீட் வாங்கி சமைக்கிறது அதெல்லாம் இருக்கிறதுனால இந்த பல்லாவர சந்தையில் மேக்ஸிமம் வந்துட்டு மீட்டு, அதுக்கப்புறம் இந்த செடி அதெல்லாம் மட்டும்தான் விற்றுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு போக போக வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன கூட்ஸ் ஐட்டம், செகண்ட் ஹேண்ட் ஐட்டம்ஸு நிறைய மோஸ்ட்லி அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்துட்டு என் லேப்டாப்போட கார்டில் வந்துட்டு ஒரு கேபிள் டேமேஜாக இருக்கிறதுனால சரி இங்கே வந்தேன். அப்படியே வந்துட்டு இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய அடாப்டர் கேபிள்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. இது கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு கேபிள் செட் ஆகிற மாதிரி இருந்தது. அந்த அண்ணன்கிட்ட எவ்வளோன்னு கேட்டேன். 70 ரூபான்னு சொன்னார். சரி சும்மா எடுத்து பார்ப்போமேன்னு பார்த்தா அந்த கேபிள் வந்து நம்ம அடாப்டருக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல. சரி அதனால் அங்கேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி கேபிள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் செட் ஆகலை. சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே வந்துட்டு அடுத்த கடைக்கு சரி போய் பார்க்கலாம், முன்னாடி போய் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே அடுத்த கடைக்கு போனேன். அடுத்த கடையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு அண்ணன் ஒரு கேபிள் வச்சுருந்தார். சரி அப்படியே பக்கத்தில் அவர்கிட்டே அந்த கேபிளை வாங்கிட்டு அடுத்த கடைக்கு நான் மூவ் ஆகின ஐட்டம். இப்போ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்துட்டு ஃபுல்லாகவே அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் தான். மேக்ஸிமம் இங்கே இருக்கிற எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு செகண்ட் ஹேண்ட் ஐட்டம்ஸு, அதே மாதிரியே டேமேஜ் ஆன ஐட்டம்ஸும் நிறைய இருக்குது. ஆனால் நீங்கள் வாங்குறப்போ பார்த்து செக் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு பொருளை இங்கேயே வந்துட்டு செக் பண்ணியும் பார்க்கலாம். அதே மாதிரியே வந்துட்டு நீங்கள் ஏதாவது டூல்ஸ் மாதிரி கொண்டு வந்து அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸு அதெல்லாம் வந்துட்டு ஒரு சைடில் இருக்குது. இந்த பலவர சந்தையை வந்துட்டு ஃபஸ்ட்டு 3ஆக பிரிக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ட்ரன்ஸில் எடுத்தோடனே எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் தான் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த காய்கறி, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மீட்டு, அதுக்கப்புறம் பெட் ஷாப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பாருங்கள் இங்கே ஏசி, வாஷிங் மிஷினு எல்லாமே வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா பல்லாவரம் சந்தை 1 கிலோமீட்டருக்கு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேங்க. நான் நடக்கிறப்ப எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. நான் ஃபுல்லாக நடந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். இங்கே பாருங்கள் சைடில் இந்த இடத்துல ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸ் தான். இங்கெல்லாம் ஆனால் நீங்கள் வாங்குறப்போ ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். ஆனால் சில இடத்துல வந்துட்டு ஃப்ரெஷ் பீஸஸும் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி தான் பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும். நான் நிறைய கடைக்கு உள்ளெல்லாம் போயிட்டு செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு உள்ளெல்லாம் போனேன். எதுவுமே வந்துட்டு அந்தளவுக்கு ஒர்த்தாக இல்லை. அந்த பீசஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து ரிப் பண்ணாலும் முடியாது. அப்படியே ஆன்டிக் ஷாப் பார்த்தேன். ஆன்டிக் ஷாப்பில் வந்துட்டு அந்த தாத்தா கிட்ட கிராமஃபோன் எவ்வளோன்னு கேட்டால் 3000 4000 வரும் தம்பி அப்படின்னாரு. சரி அங்கே ஒரு கிருஷ்ணர் சிலை அதிகம் இருந்தது. சரி அதை மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அப்படியே பெட் ஷாப் உள்ளே வந்துட்டேன். பெட் ஷாப் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அஸ்கி அழகாக இருந்ததுங்க. அங்கே பாருங்கள் அஸ்கி அழகாக படுத்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே நான் இந்த பக்கம் வந்துட்டேன். நம்ம வந்தது கூட பார்க்காம அப்படியே ஜாலியாக படுத்துட்ருக்காரு. இந்த பக்கம் இன்னொருத்தர் யாருன்னா என்னை காப்பாற்றுங்கடான்ற மாதிரி கவிட்டுருக்காரு. இங்கே பாருங்கள் ஜன்னலையே பார்த்துக்கிட்டு இருக்கான் பையன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பேரட்டு, குருவி, மேலே வந்துட்டு இன்னொரு பேரட் தண்ணி குடிச்சிட்டுலாம் இருந்ததுங்க. இதோ காட்டுறோம் பாருங்கள். இதுக்கு மேலே தான், இதுக்கு மேலே இங்கே ஒரு பேரட் பாருங்கள் அழகாக தலையாட்டுது. இங்கே ஒருத்தன் என்னடா பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். சண்டைக்கோழிலாம் இருக்குது. சண்டைக்கோழியாக இருக்குன்னா வேணால் இங்கே வந்து வாங்கிக்கோங்க. நல்லா தரமாக வச்சுருக்காங்க. வாத்தெல்லாம் இருக்குங்க. மோஸ்ட்லி வாத்தெல்லாம் பிரியாணிக்கு தான் போகும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி டாய்ஸ்லாம் இருந்தது. சரி நல்லா இருந்துன்னு சொல்லிட்டு ஒரு பேர் மட்டும் வாங்கினேன். ஒரு பேர் ஆனால் வந்துட்டு 160 சொன்னார். அந்த அண்ணன் என்ன தான் பேசினாலும் கம்மி பண்ணுற மாதிரி தெரியல. சரி நல்லா இருந்தது, விட்டு கொடுக்கவும் மனசு வரல. சரி ஒன்று வந்துட்டு வாங்கிட்டு அந்த அண்ணன்கிட்ட சரி தேங்க்ஸ் நான் சொல்லிவிட்டு வந்துட்டேன். அப்படியே ஆனால் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நான் மால்லலாம் போய் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு 300 கிட்ட சொல்லுவாங்க. பாருங்களா இங்கே ஃபுல்லாக வந்துட்டு பூச்செடிங்க தான் இருக்குது. ரோசஸ்ஸு, பட் ரோசஸ்ஸு, நிறைய விதமான ரோசஸ்லாம் நிறைய இருக்குங்க. இந்த ரோடு வந்துட்டு அடுத்த ஜங்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு அங்கே ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பைக்கை விட்டுட்டு ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இருக்கும். அந்த பார்க்கிங்கில் பைக்கை விட்டுட்டு 20 ருபீஸ் வந்து டோக்கன் போடுவாங்க. அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுலேருந்து நீங்கள் கோத்ரூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் அங்கே டோக்கன் போட்டு வண்டியை விட்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே சேஃப் கிடையாது. அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன். சரி வெயில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாட்டிக்கெல்லாம் ஜூஸ் குடிச்சிட்டு ஃபைனலாக இந்த வீடியோ முடிச்சிக்கலான்னு பார்த்துட்டு பாட்டி ஜூஸ் போட சொல்லிட்டேன். பாட்டி என்னடா வேணும்னு கேட்டாங்க. சோடாவா இல்லை ஜூஸான்னு கேட்டாங்க. ஜூஸ் தான் பாட்டி அப்படின்னு சொன்னேன். ஐஸ் தூக்கலான்னு கேட்டேன். ஐஸும் நல்லா போட்டு கொடுத்தாங்க. பாருங்கள் பாட்டியோட கைவண்ணத்தை. இந்த வயசுலேயும் அவங்க வேலை செய்கிறாங்க. நமக்கு ஆனால் இப்போவே சோம்பேறித்தனமாக இருக்குது. ஃபைனலாக கைஸ் ஜூஸ் கிடச்சிருச்சு. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.